ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ட்ரம்ப்பை கொலை பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு நடுவில் ட்ரம்ப்பை டெலிவரர், அதாவது விடுதலையாக்குறவர் அப்படின்னு சொல்லி டெல் அவிவில் இஸ்ரேலுடைய தலைநகரில் ஒரு பெரிய போர்டு வச்சுருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ட்ரம்ப்புக்கு சமாதானத்துக்கான பரிசை கொடுக்கறதுக்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பரபரப்பான செய்தியாக பிப்ளிக்கல் பேக்ரவுண்டில் இருந்தாலும் கூட மிக முக்கியமான ஒரு 3 விஷயத்தை குறித்து தான் இந்த நேற்று வரை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேற்று வரைக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்குறபடி ஈரான் இஸ்ரேல் வார் அப்டேட். இதில் நடக்கக்கூடியதான சம்பவங்களை நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போது இந்த வார் எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் ஒருத்தர் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, அண்ணா இந்த மாதிரிலாம் சமாதானத்தெல்லாம் பேசுகிறாங்களேண்ணா, சமாதானம் வந்துருமானா, எல்லாம் பண்ணிடுமானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இது ஒரு கூட்டத்தாருடைய மனநிலையை காட்டுது. சமாதானத்துக்குள்ளே சமாதானம் வந்துடணும், வாழ்வாதாரம் நிறைய இருக்குது, அப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், வார் உண்மையிலே நிதர்சனமாக சொன்னால் மிகப்பெரியதான அறிஞர்கள், அந்த யுத்தத்தை கணக்கிடுறவங்கலாம் யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு போகுது அப்படின்னு அவங்க அதனுடையதான டேஞ்சரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த யுத்தம் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இதெல்லாம் தாண்டி பைபிள் படி இது எங்கே போகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னதான் எசேக்கியேல் 38-39 அந்த இடத்துக்கு தான் போகும். அதனுடைய மிக முக்கியமான சம்பவம் இப்போ நடந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் தான் அந்த சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு, பார்த்தீங்க இல்லையா? ஆனால் அங்கே பேச்சுவார்த்தை தோல்வி அடைகிறது. அமெரிக்க துணை ஜனாதிபதி வான்ஸ் திருப்பி நாட்டுக்கு போகிறாரு. ட்ரம்ப்புடையதான அந்த பாகிஸ்தான் விசிட் கேன்சல் செய்யப்படுகிறது. ஃபோன்லேயே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, ரஷ்யாவுக்கு போகிறார். அங்கே போய் உட்காந்து புதினோடு கூட பேசுகிறார். அவர் பேசும்போது சொன்ன வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் சொல்கிறாரு, நியூ வேர்ல்டு ஆர்டர், புதிய ஒழுங்கு பின்னணியை ரஷ்யாவும் சைனாவும் முன்னின்று நடத்த வேண்டும் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. அதாவது ரஷ்யா, சைனா இந்த நாடுகளோட தலைமையின் கீழ் புதிய உலகு, அதாவது 2030 ஒரு காரியம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஒரு மாற்றம் உலகத்தில் வந்துச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஒரு மாற்றம், அதே மாதிரி இந்த வார் முடியும் போது ஒரு தலைமையேற்று நடத்தக்கூடியதான இடத்துக்கு ரஷ்யாவும் சைனாவும் வரணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எசேக்கியேல் 38 வசனம் சொல்லுது, 7ஆம் வசனத்தில், ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலனாயிரு அப்படின்னு ரஷ்யாவை பார்த்து அவங்க சொல்லுவாங்கன்னு இருக்கு. அதே வார்த்தை அப்படியே இப்போ ரஷ்யாவை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்யா தலைமையேற்று நடத்தக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம நேற்று வரையில் சொன்னோம், ஈரானுடைய எதிரி எங்களுடைய எதிரின்னு சொல்லி ரஷ்யா சொல்லிச்சு இஸ்ரேலுக்கு எதிராக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு தன்னுடைய மிக முக்கியமான ஒரு கப்பலை ரஷ்யா அனுப்பி வச்சிருக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரஷ்ய கப்பல் அங்கே கிராஸ் பண்ணி வந்திருக்குது. ஸோ இந்த யுத்தமானது மிக மோசமான இடத்துக்கு போகுது, அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகுது. இந்த யுத்தத்துக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் மிக வேகமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த யுத்தமானது நாம் நினைக்கிறபடி ஒரு சமாதானமாக நிலை கொண்டிருக்குமா அப்படின்னா இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நேற்று வரையில், ஒரு யுத்தத்தை கணிக்கக்கூடியதான ஒரு உயர் இராணுவ அதிகாரியாக இருந்து ரிட்டையர் ஆனவர் தன்னுடையதான வலைத்தளத்தில் விதமாக சொல்கிறாரு, இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடையுமானால், சமாதான பேச்சுவார்த்தை தோல்வி அடையுமானால் மிக மோசமான இடத்தை நோக்கி இந்த யுத்தம் போகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்தை நோக்கி தான் போகிறோம். யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். திருப்பி உங்களுக்கு சொல்கிறோம், உலகம் இந்த யுத்தம் வருது அப்படின்னு சொல்லி இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விளைவுகளை சொல்லும். ஆனால் வேதம் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை சொல்லும். இந்த யுத்தம் வரப்போது, பயப்படாதீங்க, இதுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் பாதுகாக்க போகிறார். நாம இதை ஒட்டி இருக்கிற இன்னொரு விஷயத்த பேச போறோம். IAEA அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அசோசியேஷன். இவங்க இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடியதான இந்த நியூக்ளியர் ஆயுதங்களை எல்லாம் கணக்கிட்டு அந்த நாட்டை குறைக்க சொல்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க தான் தலைமையேற்று நடத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈரானை கூட அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, உங்களுடைய என்ரிச்மெண்ட்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி. இந்த IAEA சொல்லக்கூடியதான மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 2023 இஸ்ரேல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உலக நாடுகளில் ஒரு 9 நாடுகள்கிட்ட தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்துச்சு. அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்துச்சு, ரஷ்யா, சைனா, இந்தியா, பாகிஸ்தான், இந்த மாதிரி ஒரு 9 நாடுகள்கிட்ட தான் இருந்தது. ஆனால் இப்போ 20 நாடுகள் நியூக்ளியர் தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எங்கேருந்து எங்கே? ஃப்ரம் ஜப்பான் டு போலாண்ட். அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு வரை 20 நாடுகள் இப்போது நியூக்ளியர் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நியூக்ளியர் குண்டுகள் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் வேற, அது எலக்ட்ரிசிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுவோம், யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணாதான் வரும். ஆனால் அதை 2வது முறை பண்ணும்பொழுது அது நியூக்ளியர் பாமாக பயன்படுத்த முடியும், அணு ஆதாயத்துக்கு யூஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரி 20 நாடுகள் தயாராகுது. யோசிச்சு பாருங்க,
உலகம் மிக துல்லியமாய் வேதம் சொன்னபடி இந்த பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம குளோபல் வார்மிங்கினால இந்த பூமி எரியும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அதை தாண்டி ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது எரியும். இதெல்லாம் உண்மை. ஒரு பக்கம் இதெல்லாம் ஆண்டவர் யூஸ் பண்றது. இப்போ இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் மட்டுமே பூமியை எரிப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது. இப்போ நோவா காலத்துல தண்ணியில் அழியும் சொன்னாரு. அன்னைக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸே கிடையாது, எரியும் சொல்லலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு கடைசி காலத்துல எரியுங்கிறாரு. இப்போ தண்ணியில விட எரியறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது. இதை ஒட்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்ப யூரோப்பியன் யூனியன் நம்ம சொல்லக்கூடிய அடுத்த வல்லரசு, இந்த யுத்தம் முடிஞ்சு ஒரு வல்லரசு உருவாகணும் இல்லையா? அந்த வல்லரசாக யூரோப்பியன் யூனியன் வரும். அதுல வரக்கூடிய கடைசி சர்வாதிகாரி தான் அந்தி கிறிஸ்துவாக இருப்பான் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்த்தோம். அதாவது வேதத்தின்படி நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ அதுக்கான ஆயத்த பணி மிக துல்லியமா நடந்திருக்கு. பிரெஞ்சு தேசத்தினுடைய அதிபர் அதாவது மேக்ரான் இருக்கிறாரு. அவர் ஒரு மிக முக்கியமான அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆனா ஆபத்தான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, சரித்திரத்திலேயே இந்த காலகட்டத்தை மாதிரி ஒரு காலகட்டம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஐரோப்பா கண்டத்துக்கு எதிராக ரஷ்யாவும் சைனாவும் அமெரிக்காவும் ஏத்து நிற்கிறது. இப்போ அந்த நிலைமையில் தான் யூரோப்பா இருக்கு. அதாவது நேட்டோ நாடுகளை விட்டு அமெரிக்கா பின்வாங்குது. அவங்க உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு யூரோப்பாக்க சொல்லிட்டாங்க. ஸோ யூரோப்பாவில் இந்த மாதிரி யூரோப்பியன் யூனியனை காப்பாற்றுறதுக்கான இராணுவத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ அவங்க அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சு அதிகப்படியான இராணுவத்துக்கு செலவு செய்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை வேதத்தில் சொல்லுது, வெளிப்படுத்தல் 13:1 அந்த மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது, ரைசிங் பீஸ்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ யூரோப்பியன் யூனியன் எழும்பி வரட்டும் பாருங்களேன். இந்த யூரோப்பா இதுவரைக்கும் அமெரிக்காவை நம்பிட்டு இருந்த யூரோப்பா இந்த 3 மாசத்துக்குள்ளேயே வேற ரூபத்துக்கு போயிடுச்சு. எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இப்பொழுது உலக வல்லரசா மாறுவதற்கு தேவையான எல்லா இராணுவத்தையும் ரெடி பண்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, ஐரோப்பாவுக்கு எதிராக சைனா, ரஷ்யா, இப்போ அமெரிக்கா 3 ஏத்து நிக்குது. ஸோ நம்முடையதான பாதுகாப்பை நம்ம உறுதிப்படுத்த வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இவங்க ஒரு வல்லரசா எழும்புற இடத்துக்கு வந்துட்டாங்க. மீண்டும் யூரோப்பா எழும்புகிறது. ஐரோப்பா தான் சரித்திரம் முழுக்க அதிகாரத்தில் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பா சாம்ராஜ்யங்கள் தான் மேலே எழும்பி வந்துச்சு. இப்போ மீண்டும் ஐரோப்பா எழும்புகிறது. ஆண்டவர் சொன்னபடியே இந்த ரைசிங் பீஸ்ட், எழும்பி வருகிற மிருகம் மிக துல்லியமாய் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. கடைசியாய் போன தடவை சொன்னது தான். அதோட இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு நான் நேற்று வரையும் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள்ல யுத்தங்களின் செய்திகளோடு சேர்த்து பஞ்சங்களும் இருக்கு இல்லையா? இந்த பஞ்சங்களை பத்தி நம்ம ஏற்கனவே சூடான்ல பத்தி பார்த்தோம். 8 கோடி பேர் சூடான்ல பஞ்சத்துல இருக்கிறாங்க. இந்த 2026 WFP அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இந்த 2026 இந்த 3 மாசத்துக்கான ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 316 மில்லியன், அதாவது நமக்கு புரியும்படி சொல்லணும்னா 31 கோடி பேர் இப்பவே மிகப்பெரிய பஞ்சத்துல இருக்கிறாங்க. இந்த ஈரான் US வார்ல மட்டுமே 4.5 கோடி பேர் பஞ்சத்துக்கு போயிட்டாங்க. இந்த 2026 முடியும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த 2 கணக்கையும் சேர்த்து அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட 35 கோடியிலிருந்து 40 கோடி பேர் பஞ்சத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சம் உச்ச நிலைக்கு போகுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, கேஸ் இல்ல, சைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வழியாக ஆயில் வரல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, இதுக்கு பின்னாடி இன்னும் மறைமுகமான நிறைய தாக்கங்கள் இருக்கு. ஒரு பக்கம் நமக்கு LPG வரல, அதாவது கேஸ் வரல, அதோடு கூட குரூட் ஆயில், இந்த ஃபியூயல்ஸ், இந்த பிரச்சனைகள் இருக்கு. இது மட்டும் இல்ல, ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது உரங்கள் அவங்க வராம தடுக்குது. இந்த வழியா தான் உலகத்திலிருந்து 30% மேற்பட்ட உரங்கள் வருது. நம்ம பொதுவாக நம்ம LPG, அதாவது இந்த க்ரூட் ஆயில தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். 20% வருது, அதை நம்ம தடுத்து நிறுத்துறாங்க. அதை விட அதிகமாக ஃபெர்டிலைசர்ஸ் வருது. ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது, ஒரு நாள் நீங்கள் உரத்தை அங்கேருந்து வர வேண்டியதை தடுத்துட்டீங்கன்னா அதோடைய பாதிப்பு 1 வாரத்துக்கு இருக்கும். ஏன்னா அது வந்து இறங்கி அந்த நாடு முழுக்க விநியோகம் பண்ணணும். எந்த நாடாக இருந்தாலும் சரி, எல்லா நாட்டுக்கும் விநியோகம் பண்ணணும். அது ஒரு இடத்துக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு பாம்பேக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பாம்பேலேருந்து இந்தியா முழுக்க அது விநியோகம் பண்ணணும். ஒரு நாள் பாம்பேக்கு வரலைன்னா அடுத்த நாள் வருதுன்னா அடுத்து அது திருப்பி சேர்றதுக்கு 1 வாரம் ஆகுமா? அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமா? ஸோ இந்த மாதிரி பற்றாக்குறைகள், நிறைய மறைமுகமான பாதிப்புகள் அதிகமாகிட்டே போகுது. பஞ்சம் உச்ச நிலையை அடையுது. கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் இந்த தற்போதைய நிலவரப்படி சொல்றாங்க. இப்போ அது இல்லாம குவைத்தில், கத்தாரில், ஈரானில் இந்த ஆயில் வெல்ஸ் எல்லாம் அடிச்சிட்டாங்க இல்லையா? எண்ணெய் கிணறுலாம் அடிச்சதனுடைய விளைவாக இனிமேட்டு அதை சரி பண்ணால் கூட பல வருஷங்கள் ஆகும் இந்த எண்ணெய்கள் வந்து சீராக வருவதற்கு. ஸோ வேதம் சொன்னபடி
கடைசி காலத்தில் பஞ்சம் உச்ச நிலையை அடைகிறது. ஒரு பக்கம் யுத்தம் எசேக்கியேல்ல சொன்ன கடைசி நிலைக்கு வந்துருச்சு. ஒரு பக்கம் ரைசிங் பீஸ்ட், அடுத்த சாம்ராஜ்யம் எழும்புகிறது. இன்னொரு பக்கம் பஞ்சம் அப்ரோச்சிங், மிகப்பெரிய அளவில் போய்கொண்டே இருக்கிறது. இதுக்கு நடுவில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ஒரு கூட்டம், குறிப்பாக திருச்சபை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மத்திய 24, 37, 38 சொன்னபடி வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவு உணராது இருந்தார்கள். உலகத்தாருக்கு இருக்கிற பயம் கூட சபைக்கு இல்லை. இயேசு வரப்போறாரு, அதுக்கு முன்பாக சொன்ன அடையாளங்கள் நடக்குது, நம்ம ஆயத்தமாகணும். எப்படி கொரோனால இவங்க எந்த ஒரு அவேர்னஸ் இல்லாம 2019 டிசம்பர்லயே கொரோனா ஆரம்பிச்சிருச்சு. ஆனா 2020 மார்ச் வரைக்கும் திருச்சபைக்கு ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப கேஷுவலா இருந்தாங்க. லாக்டவுன் ஒன்று போட்ட பிறகுதான் அவங்க அதுக்கப்புறம் ஃபங்க் ஆகி போய் உட்காந்தாங்க. இப்போவும் சொல்றோம், எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள்லாம் நடக்குது. இது ஆயத்தப்படுவதற்கான காலம், ஜெபிப்பதற்கான காலம், கர்த்தரோடு கூட ஒப்புரவாவதற்கான காலம், தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கான காலம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.